ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் கடைசியாக முறிவு தொடர்பாக படிச்சினாங்கள். இப்போ இன்றைக்கு நாங்கள் முறிவின் தோற்றப்பாடுகளாகிய உண்மையாளம் தோற்றாளம் என்பது தொடர்பாக பார்க்க இருக்கிறோம். ஏற்கனவே உண்மையாளம் தோற்றாளம் தொடர்பாக உங்களுக்கு நான் விளங்கப்படுத்தியிருக்கிறேன். சாதாரணமாக முகவை அதை ஒரு ரிவைட் பண்ணி போட்டு போகலாம். சாதாரண முகவை ஒன்றில் நாங்கள் நீர் எடுத்து அடியில் நாங்கள் ஒரு மீனை நாங்கள் அவதானிப்போமாக இருந்தால், இந்த மீன் உங்களுக்கு மேலே இருந்து அவதானிப்போமா இருந்தால் மீன் இடப்பெயர்வு அடைந்து மேல் நோக்கி தெரிவதை நீங்கள் பார்க்கலாம். இந்த நிகழ்வில் இந்த மீன் அமைந்திருக்கின்ற தானம் உண்மை ஆழம் என்று சொல்லப்படும். உண்மை ஆழம் என்பது உங்களுக்கு ஆக்சுவல் டெப்த் என்று சொல்லப்படும். உண்மை ஆழம், உண்மை ஆழம். அதே நேரத்தில் இந்த மீன் தோற்றமளிக்கின்ற ஆழம் தோற்ற ஆழம், அப்பரண்ட் டெப்த், தோற்ற ஆழம் என்று சொல்லப்படும். அது அப்பரண்ட் டெப்த். அப்ப இந்த ரெண்டு ஆழங்கள் தொடர்பாகவும் இந்த நீரின் முறிவு சுட்டிக்கு ஒரு தொடர்பை எடுக்கலாம். அதை தடுப்பது சம்பந்தமாக தான் இப்ப பார்க்க போறோம். என் சமன் உண்மை ஆழத்தின் கீழ் உண்மை ஆழம் கீழ் தோற்ற ஆழம் என்பது தொடர்பு. இந்த தொடர்பை எவ்வாறு எடுக்கலாம் என்று இன்று நாங்கள் பார்ப்போம். சரியோ? ரஃபா குறிச்சு வையுங்க. நாங்கள் எடுக்கிற மெத்தட்டை நாங்கள் இப்ப அடுத்து தொடர்ந்து பார்க்க போறோம். இதை ரஃபா குறிச்சு வையுங்க. அப்ப இது நீர், இது வழி, இது கண். சரியா? மேலே இருந்து நோக்கும் நபருக்கு கீழே இருக்கின்ற மீன் இதுல நாங்கள் ஆக்சுவல் பொசிஷன் எக்ஸ்ன்னு போடுவோம். இது வயில தோற்றமளிக்கும். எக்ஸ் பொசிஷன் மேல் மட்டத்தில் இருந்து ஆழம் உண்மை ஆழம் என்று சொல்லப்படும். அதே நேரத்தில் தோற்றமளிக்கின்ற ஆழம் தோற்ற ஆழம் என்று சொல்லப்படும். என் சமன் உண்மை ஆழத்துங்கள் தோற்ற ஆழம். இதுதான் அந்த குறிக்கப்பட்ட தொடர்பு. இதை நாங்கள் எவ்வாறு நிறுவலாம் என்று நாங்கள் இப்போது பார்ப்போம். ரஃபா குறிச்சு வை. தலையங்கம் போடுங்க. உண்மை ஆழம் கம தோற்ற ஆழம், உண்மை ஆழம் கம தோற்ற ஆழம். கீழே விளக்கத்தை எழுதி கொள்ளுங்க. நீர் கொண்ட முகவையின் நீர் கொண்ட முகவையின் நீர் கொண்ட முகவையின் அடியில் அடியில் ஒரு புள்ளி பொருளை வைத்து அதனை சரி நேர் மேலாக நோக்கும் போது அப்புள்ளி பொருளானது முறிவின் விளைவாக இடப்பெயர்ச்சி அடைந்து சற்று மேல் நோக்கி தோற்றமளிக்கும். சற்று மேல் நோக்கி தோற்றமளிக்கும். சற்று மேல் நோக்கி தோற்றமளிக்கும்.
பொருள் உண்மையில் அமைந்த ஆழம் உண்மை ஆழமாகும். இது ஆக்சுவல் டெப்த்னு சொல்லுவோம். சரி, ஆக்சுவல் டெப்த் உண்மை ஆழமாகும். தோற்றமளிக்கும் ஆழம் தோற்ற வாளம் என கூறப்படும். உண்மை ஆழம் தோற்ற ஆழம் தொடர்பில் முறிகதிர் உள்ள ஊடகம் சார்பான முக்கியமாக பார்த்துக்கொள்ளணும். முறிகதிர் உள்ள ஊடகம் சார்பான படுகதிர் உள்ள ஊடகத்தின் முறிவு குணகத்திற்கு கோவை ஒன்றினை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த கோவையை நாங்கள் எவ்வாறு பெறலாம் என்பதுதான் இப்ப நாங்கள் பார்க்க போறோம். இந்த படத்தை எல்லாத்தையும் கீறுங்க. முறிவு குணகத்தின் கோவை ஒன்றினை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த படத்தை எல்லோரும் கீறுங்க. இது முகவை. இதுலதான் பொருளை நாங்கள் விடத்தில் வைப்போம். உண்மையான பொசிஷன். இது மேற்பரப்பு, திரவ மேற்பரப்பு. மேலே இருந்து நாங்கள் பார்க்கிறோம். பார்க்கல இதுல இருந்து வருகின்ற கதிர் ஸ்ட்ரைட்டா முறிவுக்குட்படாமல் நேராக கண்ணை அடையும். முறிவுக்குட்படாமல் ஸ்ட்ரைட்டா போய் கண்ணை அடையும். வேறொரு கதிரை நாங்கள் கீறுவமாக இருந்தால் இதுல செவ்வெண்ணை கீறி விலத்தி முறிவடையும். இதை நாங்கள் பின்பக்கமாக நீட்டினால் இதுதான் உண்மையான இடம். இதுலதான் அந்த குறிக்கப்பட்ட பொருள் தெரியும். இந்த இடத்துலதான் அந்த குறிக்கப்பட்ட பொருள் உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த கோணத்தை நாங்கள் I என்று போடுவோம். இந்த கோணத்தை R என்று போடுவோம். அப்ப இது படுகதிர், இது முறிகதிர். படுகதிர் உள்ள ஊடகம் இது 1, முறிகதிர் உள்ள ஊடகம் 2. அப்ப நாங்க எழுதின அடிப்படையில் பார்த்தமா இருந்தால் முறிகதிர் உள்ள ஊடகத்தின் முறிவுச்சுட்டி படுகதிர் உள்ள ஊடகம் சார்பாக எழுதியிருக்கிறோம். முறிகதிர் உள்ள ஊடகம் 2,
படுகதிர் உள்ள ஊடகம் 1. இந்த முறிச்சுட்டி எண்ணானது இதை நாங்கள் என்னென்று போடுவோம். என்னென்று போட்டமாக இருந்தால் N12 எதுக்கு சமன் என்று சொன்னால் இது O, இது I, இதுக்கு ஒரு பேரை வைப்போம் A என்று, இந்த புள்ளிக்கு ஒரு பேரை வைப்போம் B என்று. அப்ப N எதுக்கு சமன் என்று சொன்னப்பட்டால் உண்மையாளத்தின் தோற்றாளம், உண்மையாளம் AO, உண்மையாளம் AO, தோற்ற ஆழம் AI, தோற்ற ஆழம் AI. அப்ப N சமன் AOவின் கீழ் AI என்று நாங்கள் நிறுவுவோம். இந்த படத்தை கீறி இந்த தரவுகளை எழுதிக்கொள். N12 சமன் N AOவின் கீழ் AI. இதை எவ்வாறு நிறுவலாம் என்பதை நாங்கள் அடுத்து பார்ப்போம். படத்தை எல்லாரும் கீறிக்கொள்ளுங்க. இது ஓம், அடியில இருக்கிற அந்த புள்ளியில தானம் வந்து ஓம், பிம்பம் தோற்றப்படுகின்ற புள்ளி I, செங்குத்தாக இருக்கின்ற புள்ளி A, இந்த நாங்கள் முறிவு நடக்கின்ற புள்ளியை B என்று குறிச்சுக்கொள்ளும். கீழே நோட்ஸ் எழுதி கொள்ளுங்க. மேல்முகமான நேரான பார்வையின் போது புள்ளி B ஆனது ஏக்கி அண்மித்த புள்ளியாகும். இந்த B என்ற பாயிண்ட் வந்து ஏக்கி அண்மித்த புள்ளியாகும். B ஆனது ஏக்கி அண்மித்த புள்ளியாகும். ஏக்கி அண்மித்த புள்ளியாகும். புள்ளி B ஆனது ஏக்கி அண்மித்த புள்ளியாகும். இவ்வேளையில் I, R சிறிய கோணங்களாக அமையும். I, R சிறிய கோணங்களாக அமையும். ஐயும் ஆறும் சின்ன கோணங்களா இருக்கு. 10 பாயை விட குறைந்த கோணங்களை நாங்கள் சின்ன கோணம் சொல்லுவோம். ஐயும் ஆறும் சிறிய கோணங்களாக அமையும். I, R சிறிய கோணங்களாக அமையும். இதன் போது பின்வரும் அண்ணளவாக்கங்களை எழுதலாம். sin I அண்ணளவாக சமன் tan I. திரிகோண கணித வீதங்கள்ல நீங்க பார்த்திருப்பீங்க. சின்ன கோணமாக இருந்தால் sin I அண்ணளவாக சமன் tan I. இதே போன்ற sin R அண்ணளவாக சமன் tan R என எழுத முடியும். sin I அண்ணளவாக சமன் tan I, sin R அண்ணளவாக சமன் tan R என எழுத முடியும். இந்த முடிவுகளை பயன்படுத்தி நாங்கள் இந்த தொடர்பை இலகுவாக நிறுவிக்கொள்ளலாம். இதுல ஒரு செங்கோண முக்கோணி உங்களோட படத்தை நீங்கள் உங்களோட கொப்பியில படத்தை பார்த்தீங்கன்னா செங்கோண முக்கோணி ஒன்றை காணக்கூடியதாக இருக்கும். செங்கோண முக்கோணம் ஒன்றை காணக்கூடியதாக இருக்கும். பாருங்க, செங்கோண முக்கோணம் என்னன்னு பாருங்க. செங்கோண முக்கோணம் உங்களோட படத்துல வடியா தெரியும். செங்கோண முக்கோணம் ஒன்றை காணலாம். என்னன்னு பாருங்க. அப்ப முக்கோணம் OAB, முக்கோணம் OAB பாருங்க. அப்ப முக்கோணம் OAB என்ன முக்கோணம் என்று பாருங்க. OAB ஒரு செங்கோண முக்கோணமாக இருக்கு.
செங்கோண முக்கோணமாக இருக்கும். அதுல நான் தார கோணங்கள்ல பெருமானங்கள்ல எழுத பாருங்க. கோணம் ஏஓபி எவ்வளவு எழுத பாருங்க. கோணம் ஏஓபி எவ்வளவு எழுத பாருங்க. கோணம் ஏஐபி இது ரெண்டையும் எழுத பாருங்க. ஏஓபி எவ்வளவு எழுத பாருங்க. ஏஐபி எவ்வளவு எழுத பாருங்க. ஏஓபியை நீங்க பார்த்தீர்கள் என்றால் அது ஐக்கு சமனாக இருக்கும். காரணம் வந்து பியில் வரையப்பட்ட செங்குத்தும் ஏயினுடான செங்குத்தும் தம்முள் சமாந்தரமாக இருக்கும். எனவே ஒன்று விட்ட கோணங்கள் என்ற அடிப்படையில ஏஓபி ஐக்கு சமனாக இருக்கும். அதே போல ஏஐபி என்பது ஆறுக்கு சமனாக இருக்கும். காரணம் பியில் வரையப்பட்ட செங்குத்துக்கோடும் ஏயினோடு கண்ணுக்கு செல்லுகின்ற செங்குத்துக்கோடும் ஒன்றுக்கொன்று சமாந்தரமாக இருப்பதனால இவை உங்களுக்கு ஒத்த கோணங்களாக அமைவதனால இரண்டும் சமனாக இருப்பதை ஏஐபி சமன் ஆறாக இருக்கு. இப்ப இந்த ரெண்டு தொடர்புகளிலும் தான் ஐயையும் தான் ஆரையும் எழுத பாருங்க. தான் ஐ எவ்வளவு, தான் ஐ எவ்வளவு, தான் ஆர் எவ்வளவு என்று சமன்பாடு ரீதியாக எழுதப்பார். தான் ஐ எழுதும் பொழுது எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம், இந்த செங்கோண முக்கோணத்தை அடிப்படையாக வச்சுக்கொண்டு பார்த்தீர்கள் எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம் என்ற அடிப்படையில் பார்த்தீர்கள் தான் ஐ சமன் ஏபியின் கீழ் ஏஓ என எழுதலாம். ஏபியின் கீழ் ஏஓ என எழுதலாம். தானை உங்களோட செங்கோண முக்கோணத்தை பார்த்தீர்கள் எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம் என்ற அடிப்படையில் தான் ஐ சமன் ஏபியின் கீழ் ஏஓ என எழுதலாம். இதே போல தான் ஆர் எழுத முடியும் செங்கோண முக்கோணம் ஏஐபியை பயன்படுத்துவதன் மூலம். செங்கோண முக்கோணம் ஏஐபியை பயன்படுத்துவதன் மூலம் தான் ஆர் எழுத முடியும். தான் ஆர் சமன் ஏபியின் கீழ் ஏஐ என எழுத முடியும். ஏபியின் கீழ் ஏஐ என எழுத முடியும். எல்லோரும் இந்த முடிவுகளை எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எழுதாதாக்க திருப்பி ஒருக்கா பாருங்க. உங்களோட படத்தை பார்த்தீர்கள் எழுதக்கூடியதா இருக்கும். ரெண்டு செங்கோண முக்கோணங்களை நாங்கள் கருதுறோம். முதலாவது செங்கோண முக்கோணம் ஏஓபியை கருதி தான் ஐ எழுதினாங்க. அடுத்த செங்கோண முக்கோணம் ஏஐபியை கருதி தான் ஆர் எழுதியிருக்கிறோம். ரெண்டு முடிவுகளும் எல்லோரும் எழுதிட்டீர்கள். அடுத்த நாங்கள் ஒரு நியூ பேஜுக்கு போக போறோம். பியில ஒளிமுறிவுக்கு சமன்பாடு எழுதுங்க. பியில ஒளிமுறிவுக்கு சமன்பாடு எழுதுங்க. பியில ஒளிமுறிவுக்கு சமன்பாடு எழுதினீர்கள் என்றால் மேலே இருக்கிற ஊடகத்தை நாங்கள் என்னென்று போட்டுனாங்க, ரெண்டு போட்டுனாங்க. கீழே இருக்கிற ஊடகத்தை ஒன்று போட்டுனாங்க. கீழே இருக்கிற ஊடகத்தை நாங்கள் ஒன்று போட்டுனாங்க. அதுல நாங்க பார்த்தோம் என்றால் N2 into sin r, N2 into sin r முறிவுக்கு பயன்படுத்துகிற சமன்பாடு ஆகிட்டோம். இந்த இதுல ஆர் என்ற முறிகோணம் வருது, இடத்துல ஆர் என்ற முறிகோணம் வருது, இல்ல ஐ என்ற படுகோணம் வருது. இது ஆர். அப்ப N2 into sin r சமன் N1 into sin i. அது ஏற்கனவே படிச்சிட்டோம், போன கிளாஸ்ல படிக்கிறாங்க. N1 into sin i. N2 into sin r சமன் N1 into sin i. இப்ப நாங்கள் இதுக்கு முதல் எழுதியிருக்கிறோம் sin r அன்னளவாக சமன் tan r.
n2 இன்டு sin r-க்கு பதிலாக தான் r போடலாம். தான் r சமன் ab இன் கீழ் ai, ab இன் கீழ் ai, தான் r சமன் ab இன் கீழ் ai. அதே போல n1 இன்டு sin i-க்கு நாங்கள் போடலாம், sin i-க்கு போடலாம் ab இன் கீழ் ao என போடலாம், ab இன் கீழ் ao என போடலாம். இதுல n1 என்று வரும். இந்த abயும் கேன்சல் பண்ணப்படும். இதுல இருந்து நாங்கள் n2 கீழ் n1 ஐ எழுவாயாக மாற்றுவோமாக இருந்தால் ai இன் கீழ் ao என பெறப்படும். n2 கீழ் n1 ஐ எழுவாயாக மாற்றுவாம இருந்தால் ai இன் கீழ் o என பெறப்படும். ஆனால் எங்களுக்கு படுகதிர் உள்ள ஊடகம் இதுல இருந்து மாற்றி எழுதுவமாக இருந்தால் n1 கீழ் n2 சமன் n1 கீழ் n2 சமன் ao இன் கீழ் ai என பெறப்படும். ao என்பது உண்மை ஆழம். பாருங்க, உண்மை ஆழம், உண்மை ஆழம். ao என்பது உண்மை ஆழம். அதே போல ai என்பது தோற்ற ஆழம். ஏற்கனவே தோற்ற ஆழம், உண்மை ஆழம் தொடர்பாக பார்த்துட்டோம். தோற்ற ஆழம் இதுல பார்த்தமாக இருந்தால் முறிகதிர் n1 ஊடகத்துல இருக்குது. முறிகதிர் எந்த ஊடகத்துல இருக்குன்னு பாருங்க, n2 ஊடகத்துல இருக்கு. முறிகதிர் n2 ஊடகத்துல இருக்குது. படுகதிர் n1 ஊடகத்துல இருக்கு. படுகதிர் n1 ஊடகத்துல இருக்கு. ஆகவே n1 கீழ் n2 சமன் n1 கீழ் n2 சமன் n படுகதிர் உள்ள ஊடகத்தின் முறிவு சுட்டி, படுகதிர் உள்ள ஊடகத்தின் முறிவு சுட்டி முறிகதிர் உள்ள ஊடகம் சார்பாக. இதை நாங்கள் எழுதலாம் n21 என்று எழுதலாம். ஏற்கனவே படிக்கிட்டோம். கீழே இருக்கிறது முன்னுக்கு வரும், மேலே இருக்கிறது பின்னுக்கு வரும். ரெண்டு தொடர்பாக ஒன்றின் முறிவு சுட்டி, ரெண்டு தொடர்பாக ஒன்றின் முறிவு சுட்டி. அப்ப n1 கீழ் n2க்கு பதிலாக நாங்கள் n போடலாம். அவை n சமன் உண்மை ஆழம் actual depth over apparent depth, apparent depth, actual depth over apparent depth. இதுதான் உங்களுக்குரிய கோவை. இந்த கோவையை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். உண்மை ஆழத்தின்கீழ் தோற்ற ஆழம் என்று சொல்லப்படுவது முறிவுச்சுட்டியை குறிப்பதாக இருக்கும். அந்த முறிவுச்சுட்டி என்ன மாதிரி இருக்கும் என்றால் படுகதிர் எந்த ஊடகத்தில் இருக்குன்னு நீங்க பார்க்கணும். படுகதிர் எந்த ஊடகத்தில் இருக்குன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் முறிகதிர் எந்த ஊடகத்தில் இருக்குன்னு பார்க்கணும். அப்ப இதுல எப்படி வருது என்றால் படுகதிர் உள்ள ஊடகத்தின் முறிவுச்சுட்டி முறிகதிர் உள்ள ஊடகம் சார்பாக. முக்கியமான விஷயம். உண்மையாளம் தோற்றாளம் என்று சொல்லப்படுவது படுகதிர் உள்ள ஊடகத்தின் முறிவுச்சுட்டி முறிகதிர் உள்ள ஊடகம் தொடர்பானது தான் உண்மையாளம் தோற்றாளம் என்ற தொடர்பினால தரப்படுகின்றது. ஏற்கனவே நாங்கள் சினலின் விதி பயன்படுத்தும் பொழுது அங்கேயும் முறிவு குணகம் தொடர்பாக ஒரு சமன்பாடு பெற்றிருக்கிறோம். n சமன் sin i over sin r, n சமன் sin i over sin r என்று ஒரு சமன்பாடு பெற்றிருக்கிறோம். அங்கு n என குறிக்கப்படுவது முறிகதிர் உள்ள ஊடகத்தின் முறிவுச்சுட்டி படுகதிர் உள்ள ஊடகம் சார்பானது.
முறிகதிர் உள்ள ஊடகத்தின் முறிவுச்சுட்டி படுகதிர் உள்ள ஊடகம் சார்பானது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அங்க எண் என்பது மாறி வருது. முறிகதிர் உள்ள ஊடகத்தின் முறிவுச்சுட்டி படுகதிர் உள்ள ஊடகம் சார்பானது என்று அங்கு வருது. அதே நேரத்தில் உண்மையாளம் தோற்றாளம் என்ற சமன்பாட்டில உங்களுக்கு சமன்பாட்டில அந்த முறிவுச்சுட்டி எவ்வாறு அமைகின்றது என்றால், படுகதிர் உள்ள ஊடகத்தின் முறிவுச்சுட்டி முறிகதிர் உள்ள ஊடகம் சார்பானது என்றவாறு மாறி இருப்பதை நீங்கள் முக்கியமாக இதுல குறித்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த சமன்பாட்டுக்கு அமைய நாங்கள் ஆய்வு கூடத்தில் நீரின் முறிவுச்சுட்டியை எவ்வாறு பரிசோதனை ரீதியாக துணிந்து கொள்ளலாம் என்று அடுத்து பார்ப்போம். ஆய்வு கூடத்திலே நாங்கள் நீரின் முறிவுச்சுட்டியை பரிசோதனை ரீதியாக துணிந்து கொள்ளலாம். இதற்கு உண்மையாளம் தோற்றாளம் என்ற சமன்பாட்டை நாங்கள் பயன்படுத்த போறோம். அதை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதையும் பரிசோதனை செயல்முறைகள் எவ்வாறு அமையும் என்பதையும் அடுத்ததாக நாங்கள் பார்க்க போறோம். பரிசோதனை எழுதி கொள்ளுங்க. பரிசோதனை அமைப்பு இது பரிசோதனை அமைப்பு. இந்த படத்தை கீறிக்கொள்ளுங்க. ஆய்வுகூடத்துல இலகுவாக செய்யக்கூடிய ஒரு பிராக்டிக்கல் பரிசோதனை அமைப்பு. இது ஒரு அளவுச்சாடி. இதுக்கு நீரை எடுக்க வேணும். குறிக்கப்பட்ட உயரத்துக்கு நீரை எடுக்க வேணும். இந்த வாய் விளிம்புல ஒரு தளவாடியை ஒன்று வைக்க வேணும். தளவாடி ஒன்று வைக்க வேணும். நான் தளவாடியை இவ்வாறு கீறுறேன். இந்த தளவாடியை வைக்க வேணும். தெறி மேற்பரப்பு மேலே இருக்கக்கூடியதாக வாய் விளிம்பில தளவாடி ஒன்றை வைக்க வேண்டும். தெறி மேற்பரப்பு மேலே இருக்கக்கூடியவாறு அடியில ஒரு ஊசி இடத்துல ஒரு ஊசி P1 நாங்கள் அடியில வைக்க மேல இருந்து கண்ணால பார்க்கணும். மேல இருந்து ஒரு கண்ணால பார்க்கணும். ஒரு கண்ணை மூடிக்கொண்டு மற்ற கண்ணால பார்க்க வேணும். இன்னும் ஒரு ஊசியை நாங்கள் மேல பிடித்து வச்சிருக்கோம். மற்ற கையால பிடிச்சு வச்சிருக்கோம். அதை நாங்கள் P என்று போடுவோம். இன்னும் ஒரு ஊசி. பாக்கேக்குள்ள இந்த P1 பிம்பம் கொஞ்சம் மேல் பக்கமாக நகர்ந்து இருப்பதை காணலாம். அது P2. இப்ப நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் என்னென்றால், இந்த P என்ற ஊசியை மேலே உயர்த்த வேணும் அல்லது கீழே பதிக்க வேணும். பதிச்சு கொண்டு இந்த தளவாடியில தோன்றுகின்ற பிம்பத்தையும் அவதானிக்க வேண்டும். இப்ப நீங்க பார்த்து ஏற்கனவே தளவாடியை படிச்சிருக்கிறீங்க. ஒரு ஊசியை நாங்க பிடிச்சோம் என்றால் அதுல பிம்பம் தளவாடியில தெரியும். அப்ப P என்ற ஊசியிட பிம்பத்தை நீங்கள் தளவாடியில பார்க்கலாம். அதை நாங்க P3 என்று வைப்போம். அந்த ஊசியை நாங்கள் P3 என்று வைப்போம். P3 பிம்பம் என்று பார்ப்போம். அந்த P3 பிம்பம் இவ்விடங்கள்ல தெரியும். P3 இவ்விடத்துல தெரியும். இதை நாங்கள் மேல கீழே நகர்த்துவதன் மூலம் P3யும் மேல கீழே நகர பார்க்கும். P நாங்கள் மேல நகர்த்தினமாக இருந்தால் P3 கீழே வரும். P மேல நகர்த்துவமாக இருந்தால் P3 கீழே வரும். P நாங்கள் கீழே நகர்த்துவமாக இருந்தால் P3 மேல வரும். எனவே இந்த P மேல கீழே நகர்த்துவதன் மூலம் P3 என்ற பிம்பத்தையும் P2 என்ற பிம்பத்தையும் ஒன்றுக்கு மேல ஒன்று பொருந்த செய்யலாம். P3 என்ற பிம்பத்தையும் P2 என்ற பிம்பத்தையும் ஒன்றுக்கு மேல் ஒன்று பொருந்த செய்யலாம். இந்த நிகழ்வை நாங்கள் சொல்லுவோம் இடமாறு தோற்ற வலுவின்றி பொருந்துதல். எழுதி வைங்க. நான் நோட்ஸ்ல சொல்லுவேன். பொருந்துதல். இடம் மாறு தோற்ற வலுவின்றி பொருந்துதல் என்று சொல்லுவோம்.
இடமாறு தோற்ற வலுவின்றி பொருந்துதல் என்று சொல்லுவோம். அப்ப அந்த நிலையை நாங்கள் பரிசோதனையில் பெற்றிட்டமாக இருந்தால் அந்த சந்தர்ப்பத்தில் இந்த தூரத்தை உங்களால் அளவிட முடியும். எக்ஸ் எக்ஸ் என்ற தூரத்தை உங்களை ஃபுட்ரூலரால அல்லது ஒரு மீட்டர் அளவு சட்டத்தினால அளவிட முடியும். சரியா? இந்த தூரத்தையும் உங்களால அளவிட முடியும். பை இடமாறு தோற்ற வலுவின்றி பொருந்திய நிலையில P3யும் P2வும் ஒன்றுக்கு மேல் ஒன்று பொருந்துவதனால இந்த நீளமும் எக்ஸுக்கு சமனாக அமையும். ஒன்றுக்கு மேல் ஒன்று பொருந்துவதனால இந்த நீளமும் எக்ஸுக்கு சமனாக அமையும். ஒன்றுக்கு ஒன்று மேல் பொருந்துவதனால இந்த ரெண்டு நீளங்களும் சமனாகும். இந்த நீளத்தை அளந்துட்டோம், இந்த நீளம் இந்த நீளத்துக்கு சமனாக அமையும். இவ்வளவு வை உங்களுக்கு தெரியும். எனவே இந்த நீளம் சட்டை உங்களால எழுத முடியும். சட் சமன் எக்ஸ் மைனஸ் வை, சட் சமன் எக்ஸ் மைனஸ் வை என எழுத முடியும். அதே போல உண்மையானதை நாங்கள் டைரக்டாக காணலாம். சிமோல் ஏ என்று போடுவோம். இந்த ஏயும் டைரக்டாக காணலாம். ஏ என்பது உங்களுக்கு அளக்கலாம், சற்று கணிக்கக்கூடியதாக இருக்கு. இதுதான் தோற்ற ஆழம். தோற்ற ஆழம், தோற்ற ஆழம் இது. ஏ உண்மை ஆழம், ஏ உண்மை ஆழம். ரெண்டும் அறியக்கூடியதாக இருப்பதனால நீரின் முறிவு சுட்டி NW பாத்தியல் என்றால் இதெல்லாம் படுகதிர் இருக்க போது மேல வழி இருக்குது. எனவே படுகதிர் உள்ள ஊடகத்தின் முறிவுச்சுட்டி AR சார்பாக என்று சொல்லும் பொழுது அது NW ஆக அமையும். NW சமன் உண்மை ஆழத்தின் கீழ் தோற்றாழம் A இன் கீழ் X மைனஸ் Y என்ற தொடர்புக்கு அமைய உங்கள் நீரின் முறிவுச்சுட்டியை உங்களால் கணிக்க முடியும். நீரின் முறிவுச்சுட்டியை உங்களால் கணிக்க முடியும். இந்த படத்தை எல்லாரும் குறிக்கொள்ளுங்க. இந்த பக்கத்தில் சொல்லப்பட்ட விஷயத்தையும் குறியுங்க. நான் நோட்ஸ் தரப்போறேன், நோட்ஸை எழுதுங்க. இவ்வளத்தையும் குறிச்சு கொள்ளுங்க. படத்தில் காட்டப்பட்ட வண்ணம் P1 என்னும் ஊசியை நீர் கொண்ட முகவையினுள் விட்டு அதன் பிம்பம் நேர்மேலாக வைக்கப்பட்ட நோக்குனரால் அவதானிக்கப்படும், நோக்குனரின் கண்ணால் அவதானிக்கப்படும். நேர்மேலாக வைக்கப்பட்ட நோக்குனரின் கண்ணால் அவதானிக்கப்படும். நோக்குனரின் கண்ணால் அவதானிக்கப்படும். நோக்குனரின் கண்ணால் அவதானிக்கப்படும். பிரேக்கெட்டுக்குள்ள P2 என போட்டுக்கொள்ளுங்க. அந்த நிலை P2, அந்த நிலை P2. முகவையின் விளிம்பில் தெரிபரப்பு
முகவையின் விளிம்பில் தெரிபரப்பு மேல் நோக்கி இருக்கக்கூடியவாறு பி என்னும் பிறிதொரு ஊசியை வைத்து தளவாடியில் தோன்றும் அதன் பிம்பம் எதுன்னு சொல்லுங்க. அப்ப நீங்க எழுதின பார்த்தா தெரியணும். எது சொல்லுங்க. அப்ப தளவாடியில் தோன்றும் பிம்பம் எதா இருக்கும்? P3 பிரக்கெட்டுக்கு போடுங்க. P3 தளவாடியில் தோன்றும் பிம்பம் பிரக்கெட்டுக்குள்ள P3 அவதானிக்கப்படும். தளவாடியில் தோன்றும் பிம்பம் P3 அவதானிக்கப்படும். தளவாடியில தோன்ற பிம்பம் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். மாய பிம்பம் தளவாடிக்கு பின்னால இருக்கும். அது இந்த தண்ணிக்குள்ள தெரிகிற மாதிரி இருக்கும். பின்னுக்கு இருக்கிற வடியினால தண்ணிக்குள்ள தெரிகிற மாதிரி இருக்கும். P3 அவதானிக்கப்படும். P3யும் P2வும் ஒன்றுடன் ஒன்று பொருந்தும் நிலை ஊசி P-ஐ மேல் அல்லது கீழாக அசைப்பதன் மூலம் பெற்றுக்கொள்ளப்படும். மேல் அல்லது கீழாக அசைப்பதன் மூலம் பெற்றுக்கொள்ளப்படும். இதுக்கு என்ன பெயர்? அசைப்பதன் மூலம் பெற்றுக்கொள்ளப்படும். பிரேக்கெட்டுக்குள்ள போடுங்க. இடமாறு தோற்ற வலுவின்றிய நிலை. இடமாறு தோற்ற வலுவின்றிய நிலை. இதை எவ்வாறு செய்யலாம் என்பதை பார்த்தீர்கள் என்றால் பொருந்திர எழுத வேண்டாம். இதான் யோசிச்சு பாருங்க. இடமாறு தோற்ற வலுவின்றிய நிலையை எவ்வாறு பெறலாம் என்று பாருங்க. ரெண்டும் பொருந்தி இருக்கின்ற போது P3யும் P2வும் ஒன்று பொருந்தி இருக்கின்ற பொழுது பிராக்டிகலாகத்தான் செய்ய வேணும் என்றாலும் எஸ் பண்ணி பார்க்கலாம். நாங்கள் பொருந்திருக்கின்ற வேளையில கண்ணை பக்கவாட்டில் அசைக்கும் பொழுது P3யும் P2வும் ஒன்றாக அசையும் நிலை தோன்றும். அதுதான் இடமாறு தோற்ற வலுவின்றி பொருந்தும் நிலை என்று சொல்லுவோம். அவ்வாறு பொருந்தாமல் இருப்பின் P3யும் P2வும் வேறுபட்ட திசைகள் அசைவதை அவதானிக்கலாம். P3யும் P2வும் வேறுபட்ட திசைகளில் முரண் திசைகளில் அசைவதை அவதானிக்கலாம். ரெண்டும் பொருந்தி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் P3யும் P2வும் ஒன்றாக சரியா இந்த இடையில கட்டாயி வரும். நீங்கள் அப்படியே அதே தொடர்புல இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். எல்லா மாணவர்களும் அப்படியே தொடர்பு இருக்கும். அப்ப இந்த இடமாறு தோற்ற வலுவின்றி சொல்லப்படுற நிலையை நீங்கள் பிராக்டிகலா விளங்கி இருக்க வேண்டும். அப்ப நாங்கள் P3யும் P2வும் பொருந்துகின்ற நிலை. அவ்வாறு பொருந்தாத சந்தர்ப்பத்தில் நீங்கள் கண்ணை பக்கவாட்டில் அசைக்கும் பொழுது, மேலே வைத்திருக்கின்ற கண்ணை பக்கவாட்டில் அசைக்கும் பொழுது P3யும் P2வும் முரண் திசைகளில் அசைவதை அவதானிக்கலாம். பொருந்தி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் என்ன நடக்கும் என்றால் P3யும் P2வும் நீங்கள் கண்ணை பக்கவாட்டில் அசைத்தாலும்
இரண்டும் ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து அசைவதை போன்று தோற்றமளிக்கும். இந்த நிகழ்வை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை பெற்றுக்கொள்வதற்குத்தான் நாங்கள் என்ன செய்வோம் என்றால் ஊசி பிஐ மேல் அல்லது கீழாக அசைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கு. இப்ப நான் கேட்கிறேன் என்றால் P2க்கு மேல் P3 இருக்குமாக இருந்தால் P2க்கு மேல் P3 இருக்குமாக இருந்தால் P2உடன் P3 பொருந்துவதற்கு என்ன செய்ய வேண்டும்? P2உடன் P3 பொருந்துவதற்கு என்ன செய்ய வேண்டும்? P3 தூரத்தை கூட்ட வேண்டும். P3 தூரத்தை கூட்ட வேணுமாக இருந்தால் பிம்பத்தூரம் அதிகரிக்கப்பட வேண்டும். தளவாடியால் தோன்றுகின்ற பிம்பத்தூரம் அதிகரிக்கப்படல் வேண்டும். எனவே பொருட்தூரம் அதிகரிக்கப்படல் வேண்டும். அவை ஊசிப்பியை மேல் நோக்கி நகர்த்துதல் வேண்டும். மேல் நோக்கி நகர்த்துவதன் மூலம் P3ஐ P2உடன் பொருந்த செய்யலாம். இந்த கீழப்பட்ட படத்துல நீங்க பொருந்த செய்ய வேண்டும் என்றால் பியை மேல் நோக்கி நகர்த்த வேண்டிய தேவை இருக்கும். சில வேளைகள்ல P3 P2 கீழே இருக்குமாக இருந்தால் P3 P2க்கு கீழே இருக்கமாக இருந்தால் முன்னர் செய்யப்பட்ட செய்கைக்கு எதிர்மறையான செய்கை செய்ய வேண்டி இருக்கும். அதாவது பியை கீழ் நோக்கி நகர்த்த வேண்டி இருக்கு. அதான் நோட்ஸ்ல தந்திருக்கு. கீழே அல்லது மேலே நகர்த்துவதன் மூலம் இடம் மாறு தோற்ற வலுவின்றி பொருந்தும் நிலையை பெற்றுக் கொள்ளலாம். இவ்வேளையில் கீழே எழுதுங்க. இவ்வேளையில் ஊசி பீக்கும் தளவாடிக்கும் இடையிலான தூரம் x அளவிடப்படும். ஊசி பீக்கும் தளவாடிக்கும் இடையிலான தூரம் x அளவிடப்படும். அத்துடன் தளவாடிக்கும் நீர் மேற்பரப்புக்கும் இடையிலான தூரம் y அளவிடப்படும். படத்துல குறிச்சிருக்கிறோம் பாருங்க. தளவாடிக்கும் நீர் மேற்பரப்புக்கும் இடையிலான தூரம் y அளவிடப்படும். இதனுடன் உண்மையாலம் ஸ்மால் a மீட்டர் அளவு சட்டத்தினால் அளவிடப்படலாம். உண்மை ஆழம் சிமோலே அளக்கலாம். அதாவது உண்மையாக அது திரவத்தின் ஆழமாக இருக்கும். உண்மை ஆழம் சிமோல் ஏ அளவிடப்படலாம். P3 P2உடன் பொருந்துவதனால் P3 P2உடன் பொருந்துவதனால் P3 P2உடன் பொருந்துவதனால் தோற்ற ஆழம் சட் சமன். தோற்ற ஆழம் சட் சமன். x சய y. எக்ஸ்ல இருந்து y கழிப்பதன் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். எக்ஸும் உங்களுக்கு தெரியும், y தெரியும். எனவே தோற்ற ஆழம் x சய y என்பதில் இருந்து பெற்றுக்கொள்ளலாம். a உண்மையாழம். a உண்மையாழம். இந்த பரிசோதனையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஊசி நீருக்குள்ள இருக்கு. எனவே படுகதிர் நீருக்குள்ள இருக்கு, முறைகதிர் வழிக்குள்ள இருக்கு. எனவே நாங்கள் ஏற்கனவே நிறுவிய தொடர்பின் அடிப்படையில் முறிகதிர் உள்ள ஊடகம் சார்பாக படுகதிர் உள்ள ஊடகத்தின் முறிவு சுட்டி. முறிகதிர் உள்ள ஊடகம் என்பது டபிள்யூல படுகதிர் உள்ள ஊடகத்தின் முறிவு சுட்டி. முறிகதிர் உள்ள ஊடகம் சார்பாக என்று பார்க்கும் பொழுது ANW என்று வரும். ANWஐ நாங்கள் NW என குறிக்கலாம். நீரின் தனி முறிவு குணகம் NW சமன் ஏற்கனவே நிறுவிய தொடர்பின் அடிப்படையில் உண்மையாளத்தின்கள் தோற்றாளம். உண்மையாளத்தின்கள் தோற்றாளம் A இன் கீழ் x மைனஸ் y. உங்களுக்கு A அளக்கலாம், x அளக்கலாம், y அளக்கலாம். எனவே நீரின் முறிவு சுட்டியை இந்த தொடர்பில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும்.
இது நீங்கள் ஆய்வு கூடத்தில் இந்த பிராக்டிகலை செய்து பார்க்கலாம். இப்ப தேவையான உபகரணங்கள் அல்லது தேவையான பொருட்கள் என்னவாக இருக்கும் என்று உங்களால் இப்ப சொல்ல முடியும். தேவையான பொருட்கள் என்னவாக இருக்கும், இந்த பரிசோதனையை நீங்க செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னவாக இருக்கும் என்று உங்களால் இப்பொழுது கூற முடியும். அதை ஒன்று ஒன்றாக பட்டியல் படுத்த பாருங்க. முதலாவது 2 ஊசிகள் தேவை. 3 ஊசி என்று போடப்படாது. P1 P தான் ஊசி. P2 P3 எல்லாம் பிம்பங்கள், அது ஊசி அல்ல. அவற்றின் பிம்பங்கள். பிம்பங்கள் ஊசிகளாக மாற்றாது, அது பிம்பம், ஊசிகளின் பிம்பங்கள். எனவே 2 ஊசி உங்களுக்கு தேவைப்படும். தேவையான பொருட்கள் 2 ஊசிகள், நீர் கொண்ட அளவுச்சாடி, நீர் கொண்ட அளவுச்சாடி, சிறிய தளவாடி, பெரிய தளவாடி தேவையில்லை, சிறிய தளவாடி. சிறிய தளவாடி, உண்மையாக இந்த தளவாடி என்ன மாதிரி இருக்கும் என்றால், தெரிபரப்பு கீழே இருக்க, அந்த இரசம் பூசப்பட்ட பகுதி கீழ்ப்பக்கமாக இருக்க வேண்டும், தெரிபரப்பு மேல் பக்கமாக இருக்க வேண்டும். மாறி வச்சுட்டு செய்யப்படாது. இதை மாறி வைக்கக்கூடாது. மாறி வச்சு அவங்களுக்கு பெக்கிய செய்ய முடியாது. இவ்வாறு வைத்தா செய்ய முடியாது. தெரிபரப்பு மேல் நோக்கி இருக்கக்கூடியதாக வைக்க வேண்டும். இதுதான் சரியானது, இது பிழையானது. அப்ப சிறிய தளவாடி XYZ எல்லாம் அளக்கிறதுக்கு, XYZ எல்லாம் அளக்குவதற்கு உங்களுக்கு ஒரு மீட்டர் அளவு சட்டம், மீட்டர் அளவு சட்டம். அப்ப தேவையான பொருட்கள்ல மீட்டர் அளவு சட்டமும் உங்களுக்கு அவசியமானது. சரியா? இந்த பிராக்டிகலை நீங்கள் செய்யலாம் லேப்ல. இப்ப விளங்கி இருக்கும். அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது லேப்ல நேரடியாக செய்யக்கூடியதாக இருக்கும். இது போன்றதொரு புரிதொரு முறையினால கண்ணாடியின் முறிச்சுட்டத்தையும் அளக்கலாம். கண்ணாடியின் முறிச்சுட்டியை அளக்கலாம். அதை எவ்வாறு காணலாம் என்ற சின்ன கணக்க டிஸ்கிரிப்ஷனோட படிக்காமல் ஒரு சிறிய கண்ணோட்டத்தின் மூலம் அதனை பார்க்கலாம். எவ்வாறு கண்ணாடியின் முறிச்சுட்டத்தை அளக்கலாம் என்பதை இப்பொழுது பார்ப்போம். நீங்கள் கிளாஸ் பிளக் கொண்டு பார்த்திருப்பீங்கள். நெருப்பட்டி வடிவில அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த மாதிரி இருப்பதான் கண்ணாடி குட்டி என்று சொல்லப்படும். இது கண்ணாடி கிளாஸால உருவாக்கப்பட்ட ஒரு குட்டி, நெருப்பட்டி வடிவத்தில் இருக்கும். இந்த வடிவத்தில் இருக்கும் கிளாஸ். இதை சொல்ல கிளாஸ் பிளக் என்று சொல்லுவோம். இதோட முறிவு சுட்டியை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் அளக்கலாம், எவ்வாறு கணிக்கலாம் அல்லது அளக்கலாம், எவ்வாறு என்பதை இலகுவான முறையில பார்ப்போம். நகரின் நுணுக்க காட்டிய பயன்படுத்தி அளக்கலாம். அப்ப அதை நோட்ல எழுதி கொள்ளுங்க. ஒரு கண்ணாடி குட்டியின் முறிவுச்சுட்டியை, ஒரு கண்ணாடி குட்டியின் முறிவுச்சுட்டியை நகரும் நுணுக்கு காட்டி, நகரும் நுணுக்கு காட்டி நீங்கள் லேப்ல முதலாவது பாடம் படிக்கும் பொழுது, முதலாவது பிசிக்ஸிட முதலாவது பகுதி படிக்க போது, பேசிக் மெஷர்மெண்ட்ஸ் படிக்கும் பொழுது பார்த்திருப்பீங்கள். அந்த நகரின் நுணுக்கு காட்டிய பயன்படுத்தி அளக்கலாம். எவ்வாறு அளக்கலாம் என்பதை மிக சுருக்கமான முறையில பார்ப்போம். நகர் நுணுக்காட்டிய பயன்படுத்தி கண்ணாடி குட்டியின் முறிவு குணகத்தை கணிக்கலாம். கண்ணாடி குட்டியின் முறிவு குணகத்தை கணிக்கலாம். ஷார்டின் ஃபார்மாக அந்த பாயிண்ட்ஸ் எழுத பார்ப்போம். நம்பர் 1, முதலாவது என்ன செய்யணும் என்றால், நுணுக்கு காட்டின மேடையில வெள்ள மேடை ஒன்று இருக்கும். அந்த மேடையில ஒரு புள்ளியை இட்டு, நான் ஃபுல்லா படமெல்லாம் கீற போறதில்லை, ஷோர்ட்டா பார்ப்போம். அப்ப ஒரு புள்ளி பிஐ இட்டு கலர் போட்டோம்னா தெளிவாக இருக்கும். சரியா? அப்ப ஷோர்ட்டா எழுதுங்க. நம்பர் 1, நகர் நுணுக்க காட்டியின் மேடையில் இடப்படும், நகர் நுணுக்காட்டியின் மேடையில் இடப்படும் சிறிய நிறப்புள்ளி, சிறிய நிறப்புள்ளி
சிறிய நிறப்புள்ளி நுணுக்கு காட்டியினால் குவியப்படுத்தப்பட்டு நுணுக்கு காட்டியினால் குவியப்படுத்தப்பட்டு நுணுக்கு காட்டியினால் குவியப்படுத்தப்பட்டு நுணுக்கு காட்டியினால் குவியப்படுத்தப்பட்டு அதன் தெளிவான பிம்பம் அதன் தெளிவான பிம்பம் நுணுக்க காட்டியின் குறுக்கு கம்பியில் பெற்றுக் கொள்ளப்படும். நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த நாங்கள் நகர்நுணுக்க காட்டியை பயன்படுத்தி மைத்துளை குழாயின் விட்டம் கணித்தல், மைத்துளை குழாயின் விட்டத்தை ஆரையை கணிப்பதற்கு நகர்நுணுக்க காட்டியை பயன்படுத்தி இருப்போம். ஆரம்ப பகுதியில படிச்சிருப்பீங்க. தெளிவான பிம்பம் குறுக்கு கம்பியில் பெற்றுக் கொள்ளப்படும். முதலாவது பாயிண்ட், முதலாவது வேலை அதான் செய்ய வேண்டும். இரண்டாவது பாயிண்ட் என்ன செய்யணும் என்றதை பார்ப்போம். இரண்டாவது பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், இந்த புள்ளி பிக்கு மேல நீங்கள் உங்க கீறிய கண்ணாடி குட்டியை தூக்கி வைக்கவும். நீங்கள் கருதின கண்ணாடி குட்டியை தூக்கி வைக்கவும். புள்ளி பிக்கு மேல இந்த கண்ணாடி குட்டியை தூக்கி வைக்கவும். தூக்கி வச்ச பிறகு பி என்பது P1 என்ற நிலையில உங்களுக்கு தெரியும். P ஆனது P1 என்ற நிலையில தெரியும். அப்ப கொஞ்சம் மேல போயிருப்பதனால இதோட பிம்பத்தை மீளவும் திருப்பவும் தெளிவாக பெறுவதற்கு நகரு நுணுக்க காட்டியை முன்னே எக்ஸ்ல நீங்கள் வச்சு ஒரு ரீடிங் எடுத்த நீங்கள் இதை கொஞ்சம் மேல நகர்த்த வேணும். அது வை என்று போடும். கொஞ்சம் மேல நகர்த்தவும். அப்ப பீண்ட பிம்பத்தை பெறுவதற்கு நகரு நுணுக்க காட்டியை மேலே வைக்கு நகர்த்தவும். மேல போனபடியினால அது நகர்த்தினா தான் தெளிவான பிம்பத்தை மீளவும் திருப்ப பார்க்கலாம். பிறகு கீழே இடப்பட்ட அந்த புள்ளி பொருளை கண்ணாடி குட்டிக்கு மேல தூக்கி வைக்கும். P2 P1 P2 கண்ணாடி குட்டிக்கு மேல தூக்கி வைக்கும். இந்த கீழே இடப்பட்ட அந்த புள்ளியை எடுத்து மேல வைக்கவும். இது எண்ணம் உயர்ந்திருப்பதனால நகரு நுணுக்காட்டிய மேலும் நகர்த்தவன் சட்டென்ற புதிய நிலைக்கு நகர்த்தவன். மேல போகணும். திருத்தமான பிம்பத்தை பெறுவதற்கு நகரு நுணுக்காட்டிய மேல நகர்த்த வேண்டி வரும். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நுணுக்க காட்டியின் செப்பஞ்செய்யை மாற்றக்கூடாது. குவியப்படுத்தும் செப்பஞ்செய்யை என்ன செய்யப்படாது, மாற்றக்கூடாது. மாற்றினால் உங்களுக்கு பெறப்படுகின்ற அளவீடுகள் பிழையானதாக அமையலாம். எனவே ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நுணுக்கு காட்டியின் பிம்பத்துக்குரிய செப்பஞ்செய்யை மாற்றக்கூடாது. குவியப்படுத்தும் திருகில எந்த விதமான மாற்றங்களையும் ஏற்படுத்தக்கூடாது. ஆகவே முதலாவது அடியில வைத்து நுணுக்காட்டியில ரீடிங் எடுக்க வேணும் எக்ஸ் நிலையில. பிறகு அதன் பிம்பத்தை நோக்கி y நிலையில ரீடிங் எடுக்க வேணும். இறுதியாக கீழே வைக்கப்பட்ட அந்த புள்ளி பொருளை குட்டிக்கு மேல் வைத்து குவியப்படுத்தும் திரிகள் மாற்றம் செய்யாமல் நகரு நுணுக்காட்டிய சட் நிலைக்கு கொண்டு சென்று புதிய வாசிப்பு எடுக்க வேண்டும். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எடுத்த வாசிப்புகளை நாங்கள் சிமோல் ஏ, சிமோல் பி, சிமோல் சி என குறித்துக் கொள்வோம். இது வாசிப்பு உங்கள் எடுக்க தெரியும். பிரதான அளவீடு வாசிப்பு எடுக்க வேண்டும். வேர்னியர் அளவீட்டின் பொருந்தும் பிரிவு எடுக்க வேண்டும். அவற்றை பயன்படுத்தி ஏ வாசிப்பு, பி வாசிப்பு, சி வாசிப்பு எடுக்கலாம். உண்மையாளம் சிமோல் எக்ஸ் என்னவாக இருக்கும்? உண்மையாளம் சிமோல் எக்ஸ் என்னவாக இருக்கும் என்றால் P2க்கும் Pக்கும் இடப்பட்ட தூரம். P2க்கும் Pக்கும் இடப்பட்ட தூரம் தான் உண்மையாளமாக இருக்கும்.
குவியப்படுத்தும் திருகுகளில் எவ்வித மாற்றமும் செய்யப்படாத காரணத்தினால இந்த எக்ஸ் நிலைக்கு ஒத்த வாசிப்புக்கும் Z நிலைக்கு ஒத்த வாசிப்புக்கும் இடையிலான வித்தியாசம்தான் உண்மையாளமாக இருக்கும். அதன் அடிப்படையில பார்த்தமாக இருந்தால் A மைனஸ் C ஆக இருக்கும். C மைனஸ் A என்று எழுதலாம். மோட் போட்டு விட்டோம்னா பிரச்சனை இல்லை. மோட் போட்டோம்னா எண் பெருமானம் வெறும் C மைனஸ் ஏயும் எடுக்கலாம், A மைனஸ் சியும் எடுக்கலாம். அப்ப எக்ஸ் என்று சொல்லப்படுவது உண்மையாளம். தோற்றாளத்தை எவ்வாறு காணலாம்? சிமால் வை என்று போடுவோம். தோற்றாளம் இதாயிருக்கு. தோற்றாளம் உண்மையாக இந்த நீளத்தை குறிக்கும். இந்த நீளத்தை எவ்வாறு காணலாம்? P1 P2 கொத்த நிலைகள், இங்க P1 கொத்த நிலை Y, P2 கொத்த நிலை Z. எனவே இவ்விரண்டு நிலைகளுக்கும் இடையிலான வாசிப்பு வேறுபாடாக இருக்கும். அப்ப ஏக்கு எக்ஸுக்கு A, Yக்கு B, Zக்கு C என்பதனால ஸ்மால் y ஆனது மோட் ஆஃப் என்னவாக இருக்கும்? Yக்கும் Zக்கும் இடையிலான வாசிப்பு வேறுபாடு B மைனஸ் C ஆக இருக்கும். மோட் போட்டு விட்டமாக இருந்தால் நீங்க மாறி கழிச்சாலும் பிரச்சனை இல்லை. A மைனஸ் C அல்லது B மைனஸ் C. நீங்க C மைனஸ் A கழிக்கலாம், C மைனஸ் B கழிக்கலாம். இவற்றை கழிப்பதன் மூலம் உண்மையாளம் தோற்றாளம் உங்களால் கண்டுகொள்ள முடியும். இதன் அடிப்படையில் NG சமன் கிளாஸ் முறைச்சுட்டி N சமன் உண்மையாளத்தின் தோற்றாளம் A மைனஸ் சியின் கீழ் A மைனஸ் சியின் கீழ் B மைனஸ் C என பெறப்படும். இதுக்கு வேணுமென மோட் போட்டுக்கொள்ள. இதை பயன்படுத்தி நீங்கள் கண்ணாடியின் முறிவுச்சுட்டியை காணலாம். அப்ப இரண்டாவது பாயிண்ட் நாங்கள் எழுதியிருக்கிறோம். Pக்கு மேல கண்ணாடியை வைத்து கண்ணாடியின் தோன்றுகின்ற பிம்பத்தை பெறுவதற்கு உனக்கு காட்டி Y என்ற நிலைக்கு கொண்டு செல்லப்படும் இரண்டாவது பாயிண்ட். இவ்வளவு எழுதி போட்டு மூன்றாவது பாயிண்ட் எழுதுவோம். மூன்றாவது பாயிண்ட் எழுதி போட்டு இதை எழுதலாம். சரி, மூன்றாவது பாயிண்ட் எழுது. மூன்றாவது பாயிண்ட் இறுதியாக கண்ணாடி குற்றிக்கு கீழ் வைக்கப்பட்ட புள்ளி நிறப்பொருள் குற்றியின் மீது வைக்கப்படும். குற்றியின் மீது மேலே, குற்றியின் மேல் பக்கம், குற்றியின் மீது வைக்கப்படும் P2. இதன் தெளிவான பிம்பம் குறுக்கு கம்பியில் மீளவும் நோக்கக்கூடியதாக நுணுக்க காட்டி சற்றென்னும் நிலைக்கு உயர்த்தப்படும். X, Y, Z நிலைகளுக்கு ஒத்த X, Y, Z நிலைகளுக்கு ஒத்த வாசிப்புகள் small a, small b, small c, small a, small b, small c நுணுக்க காட்டியை பயன்படுத்தி கண்டுகொள்ளப்படும்.
நுணுக்க காட்டியை பயன்படுத்தி கண்டுகொள்ளப்படாது. காண்ற மெத்தட் உங்களுக்கு தெரியும். பிரதான அளவிட்டு வாசிப்பு எடுக்க வேணும், வேணியர் அளவிட்டு பொருந்தும் பிரிவு எடுக்க வேணும். அது ரெண்டையும் பயன்படுத்தி காணலாம். பொருந்தும் பிரிவு தர லீஸ் கவுண்ட் பெருக்கி பிரதான அளவிட்டு வாசிப்புடன் கூட்டுவதன் மூலம் ஏபிசி வாசிப்புகளை பெற்றுக் கொள்ளலாம். உண்மையாளம் ஸ்மால் எக்ஸ் சமன் உண்மையாளம் ஸ்மால் எக்ஸ் சமன் a minus c மொட் போடுவோம். a minus c நீங்க மாறியும் கழிக்கலாம், c minus a னும் கழிக்கலாம். உண்மை ஆழம் a minus c. தோற்ற ஆழம் என்று சொல்லுவது பீக்கும் P1க்கும் இடையிலான ஆழம். எது தோற்ற ஆழம் என்று பாருங்க. தோற்ற ஆழம் என்று சொல்லப்படுவது P2க்கும் P1க்கும் இடையிலான ஆழம். தோற்ற ஆழம் b minus c என்பதன் மூலம் கணிக்கப்படலாம். b minus c சற்றுக்குரிய வாசிப்பு தான் c. மேலே இருக்கிற இடையில இருந்து இந்த P1க்குரிய வாசிப்பை கழிப்பதன் மூலம் தோற்ற ஆழத்தை கண்டுகொள்ளலாம். b minus c மொட் போட்டுக் கொள்ளலாம். இதுல பார்த்தமா இருந்தால் படுகதிர் கண்ணாடிக்குள்ள வரப்போது, முறிகதிர் கிளாஸுக்குள்ள வழியில வரப்போதும். எனவே படுகதிர் உள்ள ஊடகத்தின் முறி சுட்டி வழி தொடர்பாக வரும்பொழுது முன்னுக்கு ஏ வரும், ஏஎன்ஜி என்று வரும். ஏஎன்ஜி தான் உண்மையாளத்தின் தோற்றாளம். ஏ வந்து இருக்கும் பொழுது நாங்கள் அதை என்ஜி என எழுத முடியும். ஆகவே என்ஜி சமன் என் சமன் உண்மையாளத்தின் தோற்றாளம் a minus c ங்கள் b minus c என்பதால பெற்றுக்கொள்ளலாம். இது 2 வருடங்களுக்கு முன்னர் ஸ்ட்ரக்சர் கேள்வியில வந்த ஒரு கேள்வி, ஒரு சுருக்க குறிப்பீடு ஆகும். நீங்கள் 2 வருடங்களுக்கு முன்னர் வந்த ஸ்ட்ரக்சர் கேள்வியை நீங்க எடுத்து பார்க்கலாம். நகர நுணுக்கு காட்டுகின்ற பிரயோகத்துல இந்த கேள்வி வந்திருக்குது. பாஸ் பேப்பரை எடுத்து செய்து பார்க்கலாம். செய்து பார்த்தீர்கள் என்றால் நகர நுணுக்கு காட்டியும் படிப்பதாக அமையும். அதேவேளை இந்த லைட் தியரியையும் நாங்கள் பார்க்கலாம். உண்மை ஆழத்தின்கள் தோற்ற ஆழம் என்ற தொடர்பை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக விளங்கக்கூடியதாக அந்த பாஸ் பேப்பர் அமைந்திருப்பதை பார்க்கலாம். இந்த எடுத்து செய்து பாருங்க. நாங்கள் அடுத்த கிளாஸ்ல அதை பார்க்கலாம். இதுல ஏதாவது பிரச்சனை இருந்தால் இறுதி பகுதியில கேள்வியில கேட்கலாம். அடுத்த ஹெடிங் போடுங்க. முறிவின் காரணமான இடப்பெயர்ச்சிக்குரிய கோவை. ஹெடிங் முறிவின் காரணமான இடப்பெயர்ச்சிக்குரிய கோவை. முறிவின் காரணமாக இடப்பெயர்ச்சி அடையும் என்று பார்த்திருக்கிறோம். அந்த இடப்பெயர்ச்சிக்குரிய கோவையை எடுக்க போறோம். இலகுவாக எடுக்கலாம். இது பொருள். மேலே இருந்து அவதானிக்கும் பொழுது இது P, இது I. இதுதான் இடப்பெயர்ச்சி. இந்த இடப்பெயர்ச்சிக்குரிய கோவையை எடுக்க போறோம். மேலே இருந்து பார்க்க போறோம். அப்ப நாங்கள் இதுக்கு ஒரு A என்று போடுவோம். AP என்று சொல்வது AP சமன் ஸ்மால் t என்று போடுவோம். AP சமன் ஸ்மால் t, அதாவது விளாம் ஸ்மால் t. உண்மையாளம் ஸ்மால் t என்று சொல்லப்படுவது உண்மை ஆழம். உண்மை ஆழம். A என்று சொல்லப்படுவது AI என்று சொல்லப்படுவது இடப்பெயர்ச்சி தோற்ற ஆழம். A என்று சொல்லப்படுவது தோற்ற ஆழம். தோற்ற ஆழம் அத X என்று போடுவோம். X என்று போடுவோம். ஆனா இடப்பெயர்ச்சிக்குரிய கோவை தான் உங்களுக்கு எடுக்க வரும். அப்ப இடப்பெயர்ச்சி D சமன்
இடப்பெயர்ச்சிக்குரிய கோவையை எடுப்பதுதான் எங்களோட நோக்கம். இடப்பெயர்ச்சி டி சமன் டீல இருந்து எக்ஸை கழிப்பதன் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். அதாவது உண்மை ஆழத்தில் இருந்து தோற்ற ஆழத்தை கழிப்பதன் மூலம் இடப்பெயர்ச்சியை உங்களால் பெற்றுக்கொள்ளலாம். இது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வெளிப்படை தொடர்பு. ஆனால் முறிவுச்சுட்டி என் சமன் ஏற்கனவே நிறுவி இருக்கிறோம். உண்மை ஆழத்தின் கீழ் தோற்ற ஆழம் டீயின் கீழ் எக்ஸ் ஆகும். முறிவுச்சுட்டி என் சமன் டீயின் கீழ் எக்ஸ் ஆகும். இதுல இருந்து நீங்கள் எக்ஸை எழுவாயாக மாற்றுவீர்களானால் எக்ஸ் சமன் டீயின் கீழ் என் என பெறப்படும். எக்ஸ் சமன் டீயின் கீழ் என் என பெறப்படும். இந்த முடிவை கொண்டு வந்து இதில் பிரதியிடுவோமாக இருந்தால் எங்களுக்கு சமன்பாடை பெற்றுக்கொள்ளலாம். எக்ஸ் சமன் டீயின் கீழ் என் பெற்றுக்கொள்ளலாம். இந்த டீயை நாங்கள் பொதுவாக எடுத்தால் 1 மைனஸ் 1/n. இதுதான் வேண்டிய சமன்பாடு, இடப்பெயர்ச்சிக்குரிய வேண்டிய சமன்பாடு. இந்த இடப்பெயர்ச்சி தோற்ற இடப்பெயர்ச்சி என்று சொல்லலாம். தோற்ற இடப்பெயர்ச்சிக்குரிய சமன்பாடு இதுவாக அமையும். அப்ப இதுல ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை. இது ஊடகம் டி ஆழமுடையது. அதன் அடிப்பகுதியில பி என்ற புள்ளி பொருள் வைக்கப்பட்டிருக்குது. மேலே இருந்து பார்க்கும் பொழுது நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இடப்பெயர்வு அடைந்து ஐ என்ற இடத்துக்கு போகுது. பி ஐ தான் எங்களுக்கு காண வேண்டும். அதை நாங்கள் டி என்று போட்டிருக்கிறோம். ஏபி என்று சொல்லப்படுவது டி உண்மை ஆழம், அதாவது ஊடகத்தின் உயரம் உண்மை ஆழம். ஏ என்று சொல்லப்படுவது பிம்பம் தோற்றமளிக்கின்ற ஆழம், மேல் மேற்பரப்பில் இருந்து எக்ஸ். வெளிப்படையாக டி சமன் டி மைனஸ் எக்ஸ் என எழுதலாம். டி சமன் டி மைனஸ் டி ஓவர் என் எழுதலாம். அதுக்குரிய ரீசன் பக்கத்தில் போடப்பட்டிருக்குது. என் சமன் டி ஓவர் எக்ஸ், எக்ஸ் சமன் டி ஓவர் என். டி ஓவர் என் நாங்கள் பிரதியிடுவோமாக இருந்தால் டி இன்டு 1 மைனஸ் 1 ஓவர் என் என்னும் தொடர்பை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். நோட் உங்களால் எழுதினா அப்புறம் நோட் வந்து போடுவோம். நோட் புதிய பேஜுக்கு போகிறோம். நோட் மேலே கூறப்பட்ட இடப்பெயர்ச்சி பொருளானது மேலே கூறப்பட்ட இடப்பெயர்ச்சி பொருளானது ஊடகத்திற்கு கீழ் எங்கு இருப்பினும் நின்றுடுதா எங்கு இருப்பினும் 10 நிமிஷம் இருக்காம 10 எங்கு இருப்பினும் மாறாத பருமன் உடையதாக இருக்கும். எங்கு இருப்பினும் மாறாத பருமன் உடையதாக இருக்கும். அதாவது டி சமன் டி இன்டு 1 மைனஸ் 1 ஓவர் என்.
பொருளின் தானத்தில் தங்கி இருக்காது என காட்டப்படல் வேண்டும். பொருளின் தானத்தில் தங்கியிருக்காது என காட்டப்படல் வேண்டும். நோட் எவ்வாறு காட்டலாம் என்பதை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். எங்கு இருந்தாலும் ஒரே விடதான். இப்ப இது என்ன சொல்லுதென்றால், பொருள் இவ்விடத்துல இருந்தாலும் 10 சென்டிமீட்டர் இடப்பெயர்வு அடையுமாக இருந்தால், 10 சென்டிமீட்டர் இடப்பெயர்வு அடைந்து இருக்குமாக இருந்தால், பொருள் இந்த பகுதியில இருந்தாலும் மேல இருந்து பார்க்கல 10 சென்டிமீட்டர் தான் இடப்பெயர்வு அடையும். இவ்விடத்துல இருந்தாலும் 10 சென்டிமீட்டர் தான் இடப்பெயர்வு அடைந்து மேலே இருக்கிற அளவுக்கு தோற்றமளிக்கும். பொருள் கீழே எங்க இருந்தாலும் 10 சென்டிமீட்டர் இடப்பெயர்ச்சி அடைந்து தோற்றமளிக்கும் என்பதுதான் இந்த தியரியிடம் கருத்தாக இருக்கிறது. இது எவ்வாறு நிறுவலாம் என்பதை நாங்கள் இப்போது பார்ப்போம். இந்த படத்தை கீறுவதன் மூலம், படத்தை ஃபர்ஸ்டா கீறுங்கோம். படத்தை கீறுவதன் மூலம் இந்த நிறுவலை இலகுவாக செய்து கொள்ளலாம். இதுல இருந்து இதான் பொருள், டி தடிப்புடையது. இதுல இருந்து எக்ஸ் ஆழத்தில பி என்ற புள்ளியில பொருள் இருக்கிறதா கருதுவோம். நேராக கதிர கீறினால் கண்ணை போய் அடையும். இன்னும் ஒரு கதிர கீறுவோம். இதுல செங்குத்து செவனை நோக்கி முறிவடையும். இதுல இன்னும் ஒரு செங்குத்து செவனை விலத்தி முறிவடையும். இதை பின்பக்கமாக நீட்டினால் இதுதான் பிம்பம் ஐ, ஃபைனல் பிம்பம். ஏன் தெரியும்? அப்ப அம்புகுறிகளை போடும்போது படுகதிர், முறிகதிர், இது வழிப்படுகதிர். இதுல பி என்று போட்ட மாதிரி இதுல பி டேஷ் என்று போடுங்க. இது ஐஎன்டா, இது ஆர், இது ஆர் என்றா இது ஆர், ஒன்று விட்ட கோணம். இது ஐயில பட்டு ஆறுல முறிவாக இருந்தால் இதுல ஆறில் படும் பொழுது இதுல ஐ என்ற கோணத்துல முறியும், வெளியில வரும். ஆகவே இந்த படத்துல உங்களுக்கு தெளிவில்லாமல் இருக்கலாம். இந்த ஒன்றண்ட கதிரும் இந்த ரெண்டண்ட கதிரும் எவ்வாறு இருக்கும் என்றால் தமக்குள் சமாந்தரமாக இருக்கும். ஏன் சமாந்தரமாக இருக்கும் என்றால் இது மை, இது ஐயண்டா, இது மை. படத்துல கீரைக்குள்ள பிள வந்துட்டது, நீங்க கொப்பியில சரியா கீறுங்க. இந்த ரெண்டு ஒன்றும் ரெண்டும் சமாந்தரமாக இருக்கும். ஒன்றும் ரெண்டும் சமாந்தரமாக இருக்கும். ஏனென்றா இந்த ஐயண்டா இது ஐ, இது ஐயண்டா இது ஐ, இது ரெண்டும் ஒத்த கோணங்கள். எனவே ஒன்றும் ரெண்டும் சமாந்தரமாக இருக்கும். இது நாங்கள் இந்த செங்குத்தை அவ்வாறு நீட்டும் பொழுது இது ஐ டேஷ் என்ற பகுதியில வெட்டுமாக இருந்தால், ஐ டேஷ் என்ற பகுதியில வெட்டுமாக இருந்தால் உங்களுக்கு பிஐ சமாந்தரம் பி டேஷ் ஐ டேஷ் வெளிப்படையா தெரியும். பிஐ சமாந்தரம் பி டேஷ் ஐ டேஷ். அதே போன்று பிபி டேஷ் சமாந்தரம் ஐஐ டேஷ். ஐஐ டேஷுக்கு சமாந்தரம் இருக்கு சொல்லியாச்சு. எனவே நாட்பக்கல் பிஐ, நாட்பக்கல் பிஐ, ஐ டேஷ், பி டேஷ் ஒரு இணைகரம் என்று உங்களால் காட்ட முடியும். இணைகரம் என காட்ட முடியும். நீங்களாவே நிறுவலாம், இணைகரம் என காட்டலாம். இணைகரம் என்று உங்களுக்கு காட்ட முடியும். ஏன் இணைகரம் என்றால் எதிர்ச்சோடி பக்கங்கள் சமாந்தரமாக இருப்பதனால இணைகரம்.
இணைகரம் என்றால் உங்களுக்கு ஒரு முடிவு உங்களுக்கு தெரியும். இணைகரத்தின் எதிர்ப்பக்கங்கள் சமனாக இருக்கும். அதன் அடிப்படையில் PI சமன் P dash I dash P dash I dash என எழுத முடியும். P dash I dash உங்களுக்கு ஏற்கனவே காட்டிட்டேன். இடப்பேச்சு இந்த புள்ளி P dash இந்த இடப்பேச்சு ஏற்கனவே காட்டிட்டேன். T into 1 minus 1 upon n இந்த P dash இந்த புள்ளி இந்த இடப்பேச்சு ஏற்கனவே இதே மாதிரி ஒரு படத்தை கீறி காட்டிட்டேன். P dash இந்த புள்ளி இந்த இடப்பேச்சு T into 1 minus 1 upon n. எனவே PI சமன் எப்படி வரப்போகுது? T into 1 minus 1 upon n. இந்த PI என்பது P இந்த இடப்பெயர்ச்சி ஆகும். அது இந்த x என்ற பெருமானத்தில் தங்கி இல்லை. PI என்பது P இந்த இடப்பெயர்ச்சி ஆகும். அது x என்னும் பெருமானத்தில் தங்கி இருக்கவில்லை. விடையில இந்த x என்ற பெருமானம் உங்களுக்கு வரவில்லை. எனவே x என்ற பெருமானத்தில் தங்கி இருக்கவில்லை. எனவே இடப்பெயர்ச்சியானது பொருளின் தானம் Pயில் தங்கவில்லை என்ற முடிவுக்கு வரலாம். இடப்பெயர்ச்சி PI ஆனது பொருளின் தானம் Xல் தங்கவில்லை. X என்ன பெருமானமாக எடுத்தாலும் இடப்பெயர்ச்சி இந்த பெருமானமாகவே இருக்கும். இதுவே இந்த தேற்றத்தின் முடிவு. இத்துடன் இன்றைய பாடப்பகுதியை நிறைவு செய்து கொள்கின்றோம். கேள்வி கேட்கிறேன்டா? ஏதாவது கேள்வி கேட்கிறேன்டா? ஏதாவது கேள்வி உங்க கேட்க வேண்டி இருந்தால் அன்மியூட் பண்ணி போட்டு கேட்கலாம். நாளைக்கும் இதே நேரம் 9 மணி அளவில் நீங்கள் படிப்பதற்கு ஆயத்தமா இருக்க வேண்டும். எல்லாரும் மடக்கை புத்தகத்தையும் கையில் வைத்திருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மடக்கை அட்டவணை எங்களுக்கு தேவைப்படும். இனிவரும் காலங்களில் மடக்கை, சைன், கொஸ் அட்டவணை, தான் அட்டவணை போன்ற அட்டவணைகள் தேவைப்படும். எனவே எல்லோரும் மடக்கை அட்டவணையை உங்கள் கையில் வைத்திருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏதாவது கேள்வி கேட்க வேண்டுமாக இருந்தால் இப்போ தொடர்பு கொண்டு கேட்கலாம். ஏதாவது கேள்வி கேட்கணும் வேண்டாம், கேட்கலாம். சிறிது நேரம்தான் உங்களுக்கு எஞ்சி இருக்கு. நாளையும் இதே பாடம் தொடரும்.